இன்றைய வேதவசனம் சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த சங்கீதத்தை தாவீது தன் குமாரனுக்கு தப்பி ஓடி போகையில் பாடுகிறான். கர்த்தர் என் கேடகமும் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர் என்று. ஏனென்றால் சவுல் தாவீதை கொல்லும்படி முயற்சி செய்தபோது அவனை பாதுகாத்தவர் கர்த்தர். அன்றியும் கோலியாத்துக்கு விரோதமாய் அவன் சண்டையிட போன போது அவனுக்கு ஆயுதமாகவும் கேடகமாகவும் இருந்தவர் கர்த்தர் அல்லவா? அல்லாமலும் அவனை அரசனாக அவன் தலையை உயர்த்தியவர் நம் தேவன் அல்லவா? எனவே இந்த தைரியத்தோடே தாவீது தன் குமாரனால் துரத்திவிடப்பட்ட போதும் அன்று நமக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் நம் தலையை உயர்த்தின தேவன் இன்று தன் குமாரன் கைக்கும் நீக்கலாக்கி ரட்சிப்பார் என்று இந்த சங்கீதம் பாடுகிறான். இன்று நாமும் துரத்திவிடப்பட்டவர்களாய் சத்துருக்களின் போராட்டத்திலும் எப்பொழுது நம் நிலைமை மாறும் என்ற எண்ணத்திலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவரே நமக்கு மகிமையாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும் கேடகமும் அவரே. எங்களை பாதுகாத்து எங்களுக்கு மகிமையாய் இருந்து எங்கள் தலையை உயர்த்துகிற எங்கள் அன்பு நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.